ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவிடம் ஒரு பக்தர், அதாவது நான் வாழ்வதே போராட்டமா இருக்கிறது பெரியவா, எனக்கு வாழவே பிடிக்கலை பெரியவா, நான் என்னதான் செய்ய பெரியவா, மனசும் நிம்மதியாக இருக்கவில்லை, வீட்டிலும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்னை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியவா, உனியால் தான் நமது குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் என்று வாய் தவறி அவர்கள் கூறி விடுகிறார்கள். அவர்கள் சும்மா கூறினாலும் எனக்கு அது ஆழ்ந்த மனதில் மிகவும் ஒரு துன்புறுத்தலாகவே இருக்கிறது பெரியவா. எனக்கு நீங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும், இல்லை என்றால் நான் வாழ்க்கையில் இருப்பதற்கு செத்து விடுவதே மேல் என்பது போல அழுது கொண்டே பெரியவாவிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது நீ அழுவதால் மட்டும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடாது, நீ இந்த செயல்களை எல்லாம் தினமும் செய்து வா, நீ வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த செயல்களை தினமும் செய்து வருவதால் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் மனதும் நிம்மதியாக இருக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த செயல்களை பற்றி காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அதாவது நீ தினமும் காலை எழுந்தவுடன் இருவேளையில் குளிக்க வேண்டும், இருவேளையில் சாமியை கும்பிட வேண்டும். கோவிலுக்கு சென்று கும்பிட முடிகிறதோ இல்லையோ, இருந்தாலும் உனது வீட்டிலாவது நீயே தீபத்தை ஏற்றி வைத்து கும்பிட்டு வா. சாமிக்கு முன்பு 5 நிமிடங்கள் அமர்ந்து உனக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ கூறி வா. காலை இருவேளைகளிலும், காலையும் மாலையும் என இருவேளைகளிலும், விடிந்தால் சூரிய நமஸ்காரத்தையும் காலையில் செய்து வா. சூரிய நமஸ்காரத்தை நீ செய்வதால் சூரியன் அன்றைய நாளன்று உனக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்த்து வைப்பார் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக காக்கைக்கு உணவளித்து வா. உனது வீட்டில் இருக்கிற உணவையோ அல்லது பிஸ்கட்டையோ வாங்கி காக்கைக்கு நீ உணவளித்து அதனுடன் ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் நீ தண்ணீர் வைக்க வேண்டும். இதை நீ செய்து வா. அடுத்ததாக நீ கோவில் குளங்களுக்கு சென்றால் அங்கு குளங்கள் இருக்கும் அல்லவா, அந்த குளங்களில் மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு நீ உண்பதற்கு முன்பாக அந்த மீன்களுக்கு நீ பொரியை வாங்கி போட வேண்டுமாம். இவ்வாறு நீ போடுவதால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காலையிலேயே அந்த மீன்கள் இதை உண்பதால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பசுமாட்டிற்கு உன்னால் முடிந்த பொருட்களை தானமாக வாங்கி கொடு. வாழைப்பழம் போன்ற பொருட்களை உன்னால் என்ன முடியுமோ தினசரி இதையெல்லாம் நீ செய்து வா. தினசரி இதையெல்லாம் நீ செய்து வருவதால் உனக்கு இருக்கக்கூடிய மனது பிரச்சனையை என்ன பிரச்சனையாக இருந்தாலும், மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், வீட்டில் சண்டைகள், வீட்டில் யாராவது திட்டி விடுவார்கள், வேலை இல்லை என எதுவாக இருந்தாலும் சரி, நீ இந்த செயல்களை எல்லாம் செய்து வா. இதனுடன் உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை எதுவாக இருந்தாலும் சரி, காசை தவிர உன்னிடம் இருக்கின்ற பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி வா. இதனாலும் உனது வாழ்க்கையில் நீ மேம்படுவாய். உனது வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மனதும் நிம்மதியாக இருக்கும். உன்னை யாரும் துன்புறுத்தவும் மாட்டார்கள், உன்னை யாரும் கொச்சப்படுத்தும்படி பேசவும் மாட்டார்கள். உன்னை பிடித்த பீடைகள் எல்லாம் இப்பொழுதே அழிந்துவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் மறக்காமல் இதையெல்லாம் தினமும் செய்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குணமாவது உங்களுக்கே தெரியும். இதை நீ தினமும் 1 நாளோ 2 நாளோ செய்து எனக்கு சரியாகவில்லை என்று கூறினால் அதில் ஒரு பயனுமே கிடையாது. தொடர்ந்து நீ 21 நாட்களாவது இதை செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய பலனானது உனக்கு கை மேல் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக நீயே தினமும் இதை செய்து வருவாய். ஏனென்றால் இதற்கு நீயே அடிமையாகி விடுவார் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தினமும் நீ செய்வதால் ஏகப்பட்ட பலன்கள் உனக்கு, அதாவது கைமேல் பலனானது உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பது போல பெரியவா கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் இதை செய்து வாருங்கள். கஷ்டத்தில் இருப்பவர்களும் உங்களிடம் இதே போல் மனசு நிம்மதியா இல்லை, நான் சாக போறேன் அப்படின்னு கூறுறவங்ககிட்டையும் இதை நீங்க கூறி வாருங்கள். முடிந்தால் ஒரு 4 பேருக்கு இதை ஷேர் செய்து வாருங்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். அதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கு நான் பதில் அளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். கெட்ட எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே வாழ்க்கையில் நடக்கும்.